தலைவலி தாங்க முடியல. அது என்னங்க இது? 1 மாசமா நானும் பாத்துட்டு இருக்கேன். சனிக்கிழமை சாயந்தரம் ஆனா போதும் எங்க வீட்டுக்கார சந்தைக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தலைவலி வந்துடுது, வந்து தேய்ன்னு சொல்றீங்க. காதுல ஒரு கம்மலையும் காணா, கையில ஒரு வளையலையும் காணா. ஐயோ, கால்ல ஒரு மெட்டி கூட இல்லைங்கயா. அதை ஞாபகப்படுத்துறக்காக அவர் வெட்டி போயடா. அவனை கட்டிக்கிட்ட எப்படி வெட்டி போட முடியும்? சொல்லு, புரியுற மாதிரி சொல்லு. புள்ள வெட்டி வேற பெருசாயிருச்சு, புரியுற மாதிரி சொல்லு. அம்மா, ஐயோ யாரோ வராங்க, நான் போறேன். ஐயா ஐயா, இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்துங்க. பட ஏடா, பஞ்சாயத்து வரது உனக்கு 4 கிழமை கிடையாதா? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் அவன் புரிஞ்சு சண்டைக்கு போவேன். அப்போ எனக்கு தலைவலி வரணும், நான் கூப்பிட்டு அவன் வரணும். என்ன கேடு உனக்கு? இல்லைங்க, அவனுக்கு 2 பேரும் எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைன்னு என்னை உயிர் எடுக்கிறானுங்க. 2 பேரா? மேல ஒரு உருப்படி இருக்கு. இதை நான் கவனிக்கவே இல்லையா. இது மச்சானுங்க. ஐயா வணக்கங்க. என்ன விஷயம்? இல்லங்க, என் தங்கச்சி வந்து இவன் கட்டிருக்கான். உன் தங்கச்சிய இவன் கட்டிருக்கானா? ஆமாங்க. இன்னும் உயிரோடு இருக்காளா? ஆனா என்ன மாதிரி இல்லங்க, எங்க தங்கச்சி வந்து உயரமா இருப்பாங்க. உட்காருங்க. அது வேற ஒண்ணு இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். அதான் எந்திரமா. ஏண்டா, நீ நின்னாலே உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கும். மடியில வர உட்காரியா? என்னடா? ஐயா, நாங்க 2 ரெட்டை பசங்க. எனக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால இவன் பிறந்துட்டானுங்க. எங்க அப்பா ஒரு தடி பையங்க. என்ன சொத்து பூரா பெரியவனுக்கே சேரணும்னு உயிர் எழுதி வச்சுட்டு போயிட்டாருங்க. ஒரு காசு கூட அவன் தர மாட்டேங்கிறானுங்க. ஐயா, நீங்க தான் எதனா பார்த்து பைசல் பண்ணி வைக்கணும். ஒரு அமுக்கு அமுக்கிடுங்க. பிரச்சனை ரொம்ப சிக்கலா இருக்கும் போல் இருக்கே, ரொம்ப யோசிக்கணுமே. நீ அங்கிரு, நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். போ அர்ச்சமே. இந்த வாதி பிரதிவாதி 2 பேர்த்தையும் வச்சுட்டு பஞ்சாயத்து பத்தி பேசவே கூடாது. அதான் பஞ்சாயத்தோட தர்மம். அப்படிங்களா? பின்ன நீ உட்காருங்க. ஐயோ 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 ஐயோ, ஒரே பாலாக்கு தெரிஞ்சீங்களா? அப்புறம் உயில் படி சொத்து பூரா உனக்கே சேரணும்னு பஞ்சாயத்துல நான் தீர்ப்பு சொல்றேன். சரிங்க. எனக்கு எவ்வளவு தருவேன்? 10,000 ரூபா தரேங்க. எடு. இந்தாங்க. சரி, நீங்க போய் அந்த பக்கம் இருங்க. சரிங்க. அட என்னங்க, நீங்க பொசுக்குன்னு 10,000 ரூபாய் வாங்கிட்டீங்க. கூட கொஞ்சம் கேட்டுக்கலாம்ல? பழக்கம் இல்லைல்லடா, இப்ப தாண்டா பிரசிடண்ட் ஆயிருக்க. போக போகத்தானு கத்துக்கோணும். அவனை கூப்பிடுங்க. சின்னவனே வாடா இங்க. ஐயா, இந்த உயிரை பத்தி நீ கவலைப்படாத. சொத்துல சரிபாதி கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எனக்கு கவலை கொடுப்ப. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 25,000 கொடுப்பியா? 30,000 ரூபாய் வாங்கிக்கங்க. என்னங்க? கொடு. சரி, நீங்க நாளைக்கு பஞ்சாயத்து வந்துருங்க. என்னங்க நீங்க 5 நிமிஷத்துல இப்படி ட்ரைனிங் ஆகி போனீங்க? அரசியல்னா அப்படித்தான், கப்புன்னு பிடிச்சுக்கணும்ல. கீழே ஒரு நாய் இருந்தேங்க, அது தூங்கு. தூக்கு. பயப்படாது, நில். இப்போ உன் சொத்து பூரா உன் மச்சானுக்கு கிடைச்சிச்சு வை. உன் தங்கச்சிக்கு தான் சொத்து பூரா சாரு. ஆமாங்க. நீ எனக்கு எவ்வளவு கொடுப்ப? 50,000 தாருங்க. இங்க எடு. எடு 10 ரூபா. இது அட்வான்ஸுங்க. பஞ்சாயத்து முண்டு பிறக்கும் எல்லாம் சேர்த்து தாருங்க. இது வரைக்கும் நான் எத்தனை பஞ்சாயத்து பார்த்துருக்கேன். ஐயா, நீ வாழ்க வரேன். என்னடா டேய், கிணத்துக்குள்ள விழுந்து செத்து 3 நாள் போன மாதிரி இருக்கானுங்க. கேட்டோன்னே பணத்தை கொடுத்துட்டு போயிட்டானுங்க. இவன் வயிற்றுக்குள்ளேயே 3 நாள் குழந்தை மாதிரி இருக்கேன். 10 ரூபா தான் கொடுத்துட்டு போறேன். அவன் ஆளுங்கட்சியில இருந்திருப்பாங்க, அவனை நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. எங்கம்மா போற? ஐயோ, என்ன போய் எங்க போறேன்னு கேக்குறீங்களா அத்தை? உங்களுக்கு நெஞ்சில ஈரமே இல்லையா? எல்லாமே மறுத்து போச்சா அத்தை? என்ன பெத்த ஆத்தாளுக்கு தாலியா இருக்க போறீங்களே, எப்ப போய் நான் எங்க போறேன்னு கேக்குறீங்களா? நான் சொல்றது கேளுமா. எங்க போகாதம்மா, போகாது. என்ன விடுங்க, நான் எங்க அம்மா பார்க்கணும். இந்த கொட்ட மழையில எங்க போறீங்க?
சந்திராவா? நான் எங்க அம்மாவை பார்க்கணும். எங்க அம்மாவை பார்க்கணும். என் மகன் கட்டின தாலியை மட்டும் நீ சுமந்துகிட்டு இருந்தா உன்னை எப்பவோ செருப்பால் அடிச்சு உங்க அப்பன் வீட்டுக்கு அனுப்பியிருப்ப. ஆனா அவனோட ரத்தத்தை நீ குழந்தையா வயித்துல சுமந்துகிட்டு இருக்கிற. அதனால தான் பல்ல கடிச்சுக்கிட்டு சும்மா இருக்கிற. ஒரு பொண்ணா பிறந்த பாவத்துக்காக பெத்த தகப்பனுக்கு கொள்ளிதான் போட முடியல. கடைசி எங்க அப்பனுக்கு வாய்க்கரிசி கூட போட முடியாம பண்ணிட்டீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? நீ உங்க அப்பன் வீட்டுக்கு போறத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா என் பேரப்புள்ள சிசுவா கூட அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். கூட பிறந்தவ குடியையே கெடுத்துட்டு இப்படி கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம குடும்ப பகையை பத்தி பேசுறீங்களே. நீங்க உருப்படுவீங்களா? நீங்க கூட போகும்போது அனாதையாத்தான் போவீங்கன்னு என்னால சாபம் விட முடியும். புள்ளத்தாச்சி சாபம் கொடுத்தா பழிச்சிடுமாமா. இந்த பாவம் நம்மள 7 ஜென்மத்துக்கு சும்மா விடாதுப்பா. அண்ணி ஒண்ணு பண்ணாதீங்கப்பா. என்னங்க நாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். போங்கடா போங்க. ஏய் வா. அண்ணி பாவம்ப்பா. அண்ணி அப்பா, அண்ணி பாவம்ப்பா. மழையில நனைஞ்சிட்டே போறாங்கப்பா. அண்ணி போவேனா சொல்லுங்க அப்பா. ஐயோ அம்மா, நான் உங்களை இந்த கோலத்திலே அம்மா பார்க்கணும். அம்மா வாயு வயிறுமா இருக்கேன்னு கூட பார்க்காம என்ன வீதியில பிடிச்சு தள்ளி விட்டாருமா உங்க அண்ணன். கடைசியா ஒரே ஒரு தடவை எங்க அப்பா முகத்தை பாத்துக்கிறேன்னு எவ்வளவோ கெஞ்சியும் விடவே மாட்டேன்னுட்டாருமா. வயிற்று புள்ள தோச்சின்னு கூட பார்க்காம கொற்ற மழையில என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாருமா. என்ன தைரியம் தான் அக்கா கொற்ற மழையில அடிச்சு விரட்டி இருப்ப. நீ ஒரு சரியான ஆம்பளை இருந்தா கீழே வாயா, இறங்கி வாயா. யோ, இந்த ஆளை கண்ட துண்டுமா வெட்டதா என் மனசு ஆறும். அவனை கீழே வர சொல்லியா? என் அக்கா அடிச்சு வீட்டுக்கு விரட்ட உள்ள துணிக்கடை அப்பா வந்து அடுத்து போக மாட்டேயா? முடியாது. சுரியா, சுரே, சுரியா பாக்கலாம். நீ ஆம்பளை அந்த சுரியா, சுரியா, சுரே, சுரியா, சுரே, சுரியா பாக்கலாம். நீ ஆம்பளை அந்த சுரியா. ராமகட்டி, நம்ம பிள்ளைகளை கஷ்டப்பட்டு தண்ணி இழுத்துட்டு இருக்குதுங்க. 10 நாள்ல பைப் போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. 10 நாள்ல முடியுங்களா? 10 வருஷமானாலும் முடியாதுடா. சும்மா ஒரு பெருமைக்கு சொல்றேன். ஏடா பாடையை தூக்கிட்டு போற மாதிரி நாக்காளி தூக்கிட்டு போறீங்களா? அது பாடை இல்லடா, பதவி. ரெண்டுமே ஒண்ணுதான். பாடையில போறது நடந்து போகுதேன்னு நான் பாத்துட்டு இருக்கிறேன். எது? உன்னை தேட சொன்னேன். டேய், இத்தனை நாள் நீ என்னை ஆந்தையின நாயின நரியின எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஏன் கூட படிச்சவனாச்சேன்னு. இனிமேலு எங்கட மரியாதையை நடந்துக்க. நான் இந்த ஊருக்கு பிரசிடண்ட். மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்காட்டி பரவாயில்ல, உட்கார நாக்காளிக்கு மரியாதை கொடுங்கடா. போடுறக்கல தெய்வமே. நான் தெய்வத்துக்கு சமமா மதிக்கிற இந்த நாக்காளி எதுக்கு உதச்சுப்போ? அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பானா. நாய்க்கு பதவி வந்தது, நாற்காலி நடுத்தருவுக்கு வந்துருச்சு. ஏய்,
நாற்காலிய பார்த்து பொது ஜனங்கள் எல்லாம் கொதிச்சு போய் கிடக்குறாங்க. ஒரு நாளைக்கு இந்த நாட்டுல இருக்கிற நாற்காலி எல்லாம் போட்டு எரிக்க போறாங்க. அப்பதான் இந்த நாடு உருப்பட போகுது. ஏய், இவன் ஏன் இப்படி கிடந்து புலம்புறா தெரியுமா? தெரியாதுங்க. தெரியுமா? பொறாம. ஆமாங்க. நாம் என்ன இப்படியே அடுப்பு ஊத்திட்டு இருக்கிறோமே, நம்ம கிளாஸ் மட்டும் பெரிய போஸ்ட்டுக்கு போயிட்டானே பொறாம. அதான் சாம்பார்ல கொதிக்கிற கத்திரிக்காய் மாதிரி தலை கொதிக்கிறேன். சமையலே எங்ககிட்ட கொஞ்சம் சாகரியா இருந்துக்கோ. நேற்று ராத்திரி நாங்க 4 பேர் தண்ணி போட்டு என்ன முடிவு பண்ணிக்கிறோம் தெரியுமா? ஊர் பஞ்சாயத்தை கூட்டி உங்க கையில இருக்கிற கரண்டியை பிடிக்கிட்டு உன்னை ஊர் விட்டே ஒதுக்கி வைக்க போறா. தவிச்சு வைக்க தண்ணி கிடைக்காது தெரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி காரியத்தையெல்லாம் நீ நல்லா செய்வ. ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்த பதவி எத்தனை நாளைக்கு உனக்கு இருக்குது நான் பாக்குறேன். போற சாகர வரைக்கும் இந்த நாக்காளில இந்த எவனும் அசைக்கவே முடியாது. இங்க பாரு, சொல்லு. என் கட்சி உடைக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? தலைவருக்கு வாரிசே கிடையாது. எனக்கு அப்புறம் யாருக்கிற வாரி சண்டையே வராது. இவனுக்கு 3 பேரும் உடன்பிறப்புகள் இருக்கிற வரைக்கும் என் கட்சி ஒண்ணும் பண்ண முடியாது. இத பாரு, ஒரு பிச்சைக்கார செத்து போயிட்டால் கூட அவனை தூக்கி போறதுக்கு 4 ஆள் வேணும். ஆனா அதுக்கே உனக்கு ஒரு கை குறையுது. இந்த 3 மூதேவிகளை வச்சுக்கிட்டு உன் கட்சியை உடைக்க முடியாதா? இத பாரு, நேத்து ராத்திரி தண்ணியை போட்டு என்ன பத்தி என்ன பேசுனேன்னு சொன்னீங்களே, அதே தண்ணிமா போட நேத்து ராத்திரி இவனுக்கு 2 பேரும் வீட்டுக்கு வந்தானுங்க. உன்னை பத்தி என்ன சொன்னானுங்க தெரியுமா? என்னடா சொன்னீங்க? ஒண்ணுமே சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல. சொல்லுங்க. உழுகுறாருங்க. சமையலை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ என்னை பத்தி தப்பா பேசுவானே தவிர என்னை மாதிரி பொய்யெல்லாம் பேச மாட்டான். என்னை பத்தி என்ன சொன்னீங்க சொல்லுங்க. ஒண்ணும் சொல்லலைங்க. கையில ஆடு என்ன உன் கட்சி உடைய போகுது. சொல்லுங்கடா, தயவு செய்து சொல்லுங்கடா. ஆத்தே. சொல்லுங்கடா. உடைஞ்சிட்டு இருக்குது. உடைஞ்சே போச்சு. இவனும் போயிட்டானா? போடா. ஒரே நிமிஷத்துல கட்சியை பீஸ் ஆக்கிட்டானுங்க.